அத்தியாயம் 22 கபிலனின் பொறாமை குணங்கள். மாணவனின் தீவிரமான முகபாவனையை பார்த்து பேராசிரியர் திருப்தியுடன் தலையசைத்தார். சரி, நீங்க எல்லாரும் நிலவறைக்குள்ளேயே 2 நாட்கள் தங்கியிருந்து வெளியே டெலிபோர்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஒரே நேரத்துல ஒரே நிலவறைக்கு அனுப்பப்படுறதால நீங்க ஒத்துழைக்க அனுமதிக்கப்படுறீங்க. சிறிது இடைநிறுத்தப்பட்டு பேராசிரியரின் குரல் தீவிரமானது. நீங்கள் ஒத்துழைக்க முடிந்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் கொலைகளையும் திருடலாம் என்று அர்த்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக அதிக புள்ளிகளை பெறுபவர் மிக உயர்ந்த தரவரிசையை பெறுவார். அதனால்தான் அரக்கர்களிடமிருந்து மட்டுமல்ல, உங்களுக்கு அடுத்த நபரையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். தனது உரையை முடித்த பிறகு ஒருவரையொருவர் பயந்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து பேராசிரியர் புன்னகைத்தார். ஏனென்றால் பேராசிரியரின் பேச்சைக் கேட்டதும் கிட்டத்தட்ட அனைவரும் விழிப்புடன் அருகில் இருந்த நபரிடமிருந்து விலகிச் சென்றனர். யாரும் இதற்கு தயாராக இல்லாததால் 2 நாட்கள் சிறையிலேயே இருக்க வேண்டியிருந்தது என்பதை அறிந்த சில மாணவர்கள் கவலையுடன் முகபாவனைகளை காட்டினர். தரவரிசை மதிப்பீட்டிற்கு நேருக்கு நேர் போட்டியிட வேண்டியிருக்கும் என்று அனைவரும் நினைத்தனர். போதும், தயாராக இரு. நான் உங்களை எல்லாம் நிலவறைக்குள் டெலிபோர்ட் செய்கிறேன். தான் சொல்ல விரும்பியதைச் சொல்லி முடித்து பேராசிரியர் வித்தகன் தனது வலது கையை உயர்த்தினார். மாணவர்களுக்கு கீழே இருந்த தரை லேசாக அசைந்தது. பின்னர் அவர்கள் அனைவரையும் நிலவறைக்குள் டெலிபோர்ட் செய்தார். தன்னைச் சுற்றியுள்ள உலகம் சுழன்று மாறிக்கொண்டிருப்பதை கபிலன் உணர்ந்தார். ஆனால் அவர் இந்த உணர்வை சில முறை அனுபவித்ததால் அதற்கு எளிதில் பழகிவிட்டார். மேலும் கடந்த முறை போலல்லாமல் அவர் வாந்தி எடுக்கவில்லை. சுற்றி பார்த்தபோது கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு இருண்ட மற்றும் ஈரமான குகைக்குள் தன்னை கண்டார். அவர் நின்ற இடத்தில் பல மாணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றினர். ஆனால் அவை தோன்றியவுடன் முடிந்தவரை பல புள்ளிகளை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் எல்லோரும் இருந்ததால் அவை அனைத்தும் அரக்கர்களை தேடி சிதறின ஓடினர். குளிர்ந்த காற்று அவன் தோலில் மோதியதால் கபிலனுக்கு உற்சாகமாக முன்னேறினான். எனக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த 4 அரக்கர்களால்தான் முதல் தரவரிசையை பெற முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் வகுப்பில் உயர்ந்த தரவரிசையை பெற வேண்டும் என்று உள்ளுக்குள் முடிவு செய்தான். சில நிமிடங்கள் ஓடிய பிறகு குட்டையான உயரம் கொண்ட நீண்ட கொக்கி மூக்குகள், வௌவால் போன்ற காதுகள் மற்றும் அருவருப்பான புன்னகையுடன் கூடிய சுனாமி போன்ற பச்சை உயிரினங்கள் குகையின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தோன்றின. சூஷ் சூஷ், அது என்ன? பூதங்களா? கேகேகேகே கேகேகி. குகையில் பூதங்களின் உரத்த சிரிப்பு எதிரொலித்தது. அனைவரின் முதுகுத்தண்டிலும் நடுக்கம் பரவியது. எதிர்பாராத சூழ்நிலையால் ஆச்சரியமடைந்த முன்பக்கத்தில் இருந்து மாணவர்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டு பூதங்களை தாக்குவதற்கு முன்பு ஒன்றாகக் கூடினர். ஒருவருக்கொருவர் முதுகைக் காட்டிக்கொண்டு அனைத்து மாணவர்களும் தங்கள் குறிப்பிட்ட ஆயுதங்களை உயர்த்தி அருகில் இருந்த பூதத்தை தாக்கினர். தாக்குதல். அந்த கோப்ளின்களைக் கொல்லுங்கள். ஏராளமான பூதங்கள் இருந்ததால் நிறைய குழுக்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் எல்லா குழுவிலும் ஒரே ஒரு குழுதான் பெரும்பாலான பூதங்களை கொன்று கொண்டிருந்தது. குழுவின் முன்பக்கத்தில் பார்த்திபன் தனது வாளை உரையிலிருந்து அகற்றி நின்றான். ஒரு பூதம் அவன் பார்வையில் தோன்றும் போதெல்லாம் ஒரு நேர்த்தியான வாள் சக்தியை பயன்படுத்திக் கொன்றான். சறுக்கு சறுக்கு. பார்த்திபன் தான் கற்ற திறனை பயன்படுத்தத் தொடங்கினான். வாள் தாக்குதல், சுழலும் சுழல். அவர் தனது சக்தி வாய்ந்த வாள் பாணிகளில் ஒன்றை பயன்படுத்தும் போது அவரது வாளின் நுனியில் ஒரு பெரிய சுழல் தோன்றியது. ஒரே தாக்குதலில் 5க்கும் மேற்பட்ட பூதங்களை கொன்றது. பார்த்திபன் முழு வீச்சில் செயல்படுவதைக் கண்ட ரேகன் தயங்காமல் தனது சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் ஒன்றை பயன்படுத்தினார். ஈட்டி தாக்குதல். 1000 ஈட்டிகளின் மழையாக பொழிந்தது. மின்னல் போல் அவன் தன் ஈட்டியை முன்னோக்கி செலுத்தினான். அவன் ஈட்டியின் பின்னால் 1000கணக்கான அற்புதங்கள் தோன்றி அவனுக்கு அருகில் இருந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூதத்தையும் கொன்றன. பவானியும் மதனாவும் அவர்களுக்கு பின்னால் மூழ்கிக் கொண்டிருந்தனர்.
அம்புகளை எய்து பூதங்கள் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தினர். மாணவர்கள் தங்கள் கூட்ட முயற்சியையும் அவர்கள் கொல்லும் பூதங்களின் எண்ணிக்கையையும் பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சியால் பிரமித்துப் போனார்கள். ஆனால் இது சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அவர்களின் உறுதியை அதிகரித்தது. பூதங்கள் மிகவும் பொதுவான அரக்கர்களாக கருதப்பட்டன. ஆனால் அவற்றின் சிறந்த வாசனை உணர்வு, கேட்கும் திறன் மற்றும் குழுக்களாக வேட்டையாடும் போக்கு ஆகியவற்றால் அவை இன்னும் ஆபத்தான உயிரினங்களாகவே இருந்தன. மறுபுறம் கபிலன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது தன் அருகில் யாரோ ஓடி வருவதை பார்த்தான். டேனியா நயனை பார்த்தான். நீ இன்னமும் உயிருடன் இருக்க, சரி, அதுவும் நல்லதுக்குதான். நாம் இருவரும் ஒரு குழுவாக இருக்கலாம் என்று கூறி இருவரும் ஒன்றிணைந்து பூதங்களை எதிர்த்து எதிர்முனையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் பார்த்திபன் மற்றும் ரேகன் சண்டை பாணியை கண்டபோது கபிலன் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. நானும் ஒரு வாள் கலை கற்று இருக்க வேண்டும். அவனிடம் ஒரு வாள் இருந்தது உண்மைதான். ஆனால் அவன் சரியான சண்டை கலையை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் தரவரிசை மதிப்பீட்டிற்கு பிறகு கபிலன் தனக்கென ஒரு சரியான வாள் கலையை பெற முடிவு செய்தார். இருப்பினும் அவரது பதவி ஏற்கனவே +F இருந்ததால் F தர பூதங்கள் அவருக்கு முன்னால் ஒன்றுமில்லை. அவர் எந்தவித வடிவமும் இல்லாமல் தனது வாளை சீரற்ற முறையில் வெட்டி இடையில் பெரிய தீப்பந்தங்களை அனுப்பினார். அவருடைய மாலா ஏற்கனவே +F இருந்ததால் இப்போது அவனால் 10க்கும் மேற்பட்ட தீப்பந்தங்களை உருவாக்கி தன் மானாவை தீர்ந்து போகச் செய்ய முடிந்தது. எப்படியாவது ஏதேனும் பூதங்கள் அவனுடைய பாதுகாப்பு கோட்டை கடந்து சென்றால் அவன் இரக்கமின்றி அவற்றை அடித்து உதைத்து அவற்றை பறக்க விடுவான். கபிலனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 9 பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் கபிலனின் காட்டுத்தனமான சண்டை பாணியை கண்டதும் அவர் மீண்டும் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் கபிலன் ஒரு குறிப்பிட்ட இலக்கு இல்லாமல் இங்கும் அங்கும் தீப்பந்தங்களை வீசினாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அவரது தாக்குதல் எப்போதும் ஒரு பூதத்தின் மீது விழும். கபிலன் அனுபவமற்றவர் போல் நடிக்கிறானா அல்லது அது முட்டாள்தனமான அதிர்ஷ்டமா என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. அத்தியாயம் 23 கோபுளியங்களின் குகைக்கு செல்லும் மாணவர்கள். 1 மணி நேரத்திற்குப் பிறகு மாணவர்களுக்கு முன்னால் இருந்த பூதக்கடல் இனி தெரியவில்லை. தற்போது அனைவரும் கடினமான தரையில் அமர்ந்து மூச்சிறைக்க முடியாமல் தவித்தனர். ஏனென்றால் நீண்ட நேரம் போராடிய பிறகு அவர்கள் மிகவும் சோர்வடைந்திருந்தனர். இதற்கிடையில் ரேகனின் அருகில் அமர்ந்திருந்த பார்த்திபன் சிஸ்டத்திலிருந்து பெற்ற புதிய அறிவிப்பை பார்த்தார். மிஷன் XX. இரத்த ஓட்டத்தை அடக்கும் விளைவை குறைக்க வானத்திற்கு உதவுங்கள். தோல்வியடைந்தது. தண்டனை இல்லை. வெகுமதி இல்லை. புதிய பணி. மிஷன் XX. பூத தலைவரை கண்டுபிடித்து கொல்லும் போது பூத குகையை ஆராயுங்கள். வெகுமதிகள்: 1 துணைதரவரிசை உயர்வு, 1 டிரேங்க் திறன். தவறினால் தண்டனை இல்லை. மீதமுள்ள நேரம் 2 நாட்கள். அறிவிப்பை பார்த்து பெருமூச்சு விட்ட பார்த்திபன் பணியின் தோல்வியைப் பற்றி அவனிடம் கூறினான். வெகுமதி கவர்ச்சிகரமானதாக இருந்தது. ஆனால் அது யார் என்று தெரியாமல் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. மனிதர்களுக்கு இரத்தக் கோடுகள் இல்லை. அந்த அமைப்பு செலிஸ்டியல் இரத்தக் கோடு உள்ள ஒரு அரக்கனை கண்டுபிடிக்கச் சொன்னதா? அப்படிச் சொல்லவே முடியாது. செலிஸ்டியல் என்ற பெயர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தெரிகிறது. மேலும் அந்த அமைப்பு உலக அழிவை தடுக்க விரும்புகிறது என்பதை கருத்தில் கொண்டால் அது ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனுக்கு உதவாது. சில நேரங்களில் பார்த்திபன் அந்த அமைப்பு தனது பணிகளைப் பற்றிய விரிவான தகவல்களை தர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த அமைப்பிலிருந்து இவ்வளவு லாபம் ஈட்டிய பிறகும் அவர் புகார் செய்ய துணியவில்லை. மறுபுறம் நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒரு புதிய பணியைப் பெற்றதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். கோப்லின் தலைவரை கண்டுபிடித்துக் கொள்வது அவருக்கு கடினமாக இருக்காது. ஏனெனில் அவர் ஏற்கனவே கோப்லின் குகைக்குள் இருக்கிறார். பார்த்திபன் தனது எண்ணங்களில் மிகவும் மூழ்கியிருப்பதை பார்த்த பவானி, என்ன நடந்தது?
பார்த்திபன் எழுந்து நின்று தன் ஆடைகளில் இருந்த தூசியை தட்டிக் கொண்டான். ஒண்ணுமில்லை. நான் ஓய்வெடுத்து முடித்துவிட்டேன். குகைக்குள் இன்னும் கொஞ்சம் போகலாமா? பார்த்திபனின் ஆலோசனையை மதனா தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். பார்த்திபன் மற்றும் ரேகனும் பின்தொடர்வதற்கு முன்பு பவானியும் ஒரு பெரிய பெருமூச்சுடன் ஒப்புக்கொண்டார். அவர்கள் நால்வரும் குகைக்குள் ஆழமாக நடக்கத் தொடங்கினர். அவர்கள் வெளியேறுவதைக் கண்டதும் அனைத்து மாணவர்களும் சோர்வாக இருந்த போதிலும் எழுந்து நின்று அமைதியாக அவர்கள் பின்னால் சென்றனர். இதற்கிடையில் கபிலன் மாணவர்களின் பின்னால் மிகவும் இனிமையான புன்னகையுடன் நடந்து கொண்டிருந்தார். பல பூதங்களைக் கொன்ற பிறகு அவர் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தார். முன்பக்கத்தில் இருந்த மாணவர்களை பார்த்து கபிலன் தன்னுடன் நடந்து வந்த நைனிடம், உண்மையைச் சொன்னால் பூதங்கள் மிகவும் அசிங்கமாக இருந்தன, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. கபிலனுடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்த 9 பேர் திகைத்து போய் பதிலளித்தனர். சரி. பூதம் தாக்குதலின் போது கபிலன் மற்றும் நைன் இருவரும் மாணவர்களிடமிருந்து வெகு தொலைவில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அதனால்தான் கபிலனின் சீற்றத்தை மற்றவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் நைன் எல்லாவற்றையும் பார்த்தான். கபிலன் எப்படி பூதங்களுடன் சண்டையிட்டான் என்பதை அவன் பார்த்தான். இல்லை, அவர் அதை சண்டேன் கூட சொல்ல மாட்டார். உண்மையில் அது ஒரு இரத்தக்களரி படுகொலை. கபிலன் தனது முஷ்டிகளையும் உதைகளையும் பயன்படுத்தி பூதங்களை குத்திக் கொன்றார். பூதத்தின் வீங்கிய மற்றும் பரிதாபகரமான முகங்களைப் பார்த்து 9 தற்செயலாகத்தான் எதிரியின் பக்கத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டான். நான் ஒருபோதும் கபிலனின் கெட்ட பக்கத்தில் சிக்க மாட்டேன் என்று எனக்கு நானே சத்தியம் செய்கிறேன். கபிலன் ஈவில் பக்கம் சிக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதியளித்த பிறகு அவன் தன் வாளிலிருந்து பச்சை பூதத்தின் இரத்தத்தை சுத்தம் செய்யத் தொடங்கினான். அனைவரும் திரும்பிப் பார்க்காமல் குகைக்குள் ஆழமாக நகர்ந்தபோது உலோகம் ஒன்றோடொன்று கிளிக் செய்யும் சத்தம் கேட்டது. கிளிக் செய். கிளாங். முன்னால் இருந்த பார்த்திபன் ஒலியின் தோற்றத்தைக் காண முன்னோக்கி நகர்ந்தார். ஆனால் முன்னால் 5 வெவ்வேறு சுரங்கப்பாதைகளைக் கண்டார். 5 சுரங்கப்பாதைகளில் நடுவில் உள்ள ஒன்றை தரவரிசை கோப்ளின் போர்வீரன் பாதுகாத்தான். அவன் ஒரு கையில் கோடரியையும் மற்றொரு கையில் கேடயத்தையும் பிடித்திருந்தான். தேர்வு செய்ய 5 வெவ்வேறு பாதைகள் இருந்ததால் அனைத்து மாணவர்களும் எந்த சுரங்கப்பாதையில் நுழைவது என்று விவாதிக்கத் தொடங்கினர். ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் கோப்ளின் போர்வீரனால் பாதுகாக்கப்பட்டு ஒரு சுரங்கப்பாதையில் நுழைய முடிவு செய்தனர். ஏனெனில் அது தர போதத்தால் பாதுகாக்கப்பட்டால் அது சரியான பாதையாக இருக்கலாம். மற்றவர்களுடன் கலந்துரையாடிய பிறகு பார்த்திபனின் குழுவும் நடுத்தர சுரங்கப்பாதையில் நுழைய முடிவு செய்தது. அவர்கள் நால்வரும் தரவரிசை கோப்ளின் வீரருடன் போரில் ஈடுபட்டு முன்னேறினர். மறுபுறம் கபிலன் நிலைமையை பார்க்க கண்களைச் சுருக்கினான். ஆனால் கிட்டத்தட்ட அனைவரும் கோப்ளின் போர்வீரனால் பாதுகாக்கப்பட்டு நடுத்தரப் பாதையை நோக்கிச் செல்வதைக் கண்டதும் அவன் முகம் சுளித்தான். எந்த கார்டியனும் வழிநடத்தாத இடது சுரங்கப்பாதையில் நைன் நுழைய அவர் சைகை செய்தார். 9 பேரும் நடு சுரங்கப்பாதையில் நுழைய விரும்பினர். ஆனால் கபிலன் மற்றொன்றில் நுழையச் சொன்னதால் அவர் குழப்பத்துடன் கேட்டார். எல்லோரும் பூத வீரனுடன் சண்டையிடப் போகிறார்கள். நாம் ஏன் இந்த வழியில் செல்கிறோம்? கபிலன் நைனை ஒரு கவலையற்ற புன்னகையுடன் பார்த்தான். ஏனென்றால் சுரங்கப்பாதைகள் உள்ளே இருந்து மிகவும் குறுகலாக உள்ளன. மற்றவர்களைப் போலவே நாமும் அதே சுரங்கப்பாதையில் நுழைந்தால் பல பூதங்களை கொல்ல முடியாது. முதலாவதாக அது மிகவும் கூட்டமாக இருக்கும். இரண்டாவதாக முன்னால் இருப்பவர்கள் அதிக பூதங்களைக் கொல்வதால் அதிக புள்ளிகளைப் பெறுவார்கள். கபிலனின் விளக்கத்தை கேட்ட நைன் புரிந்து கொண்டதாக தலையை ஆட்டினான். கபிலா, நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. இருவரும் சிரித்துக் கொண்டே சுரங்கப்பாதைக்குள் மேலும் நடந்து சென்றனர். கபிலன் எதிர்பார்த்தது போலவே சாலை குறுகத் தொடங்கியது. தரவரிசை பூதங்கள் 2 விரைவில் அவர்கள் முன் தோன்றி அவர்களின் பாதையைத் தடுத்தன. மேலும் கபிலன் மற்றும் நைன் இருவரும் சுரங்கப்பாதைக்குள் நுழைவதற்கு முன்பே தங்கள் வாள்களை பிடித்திருந்ததால் அவர்கள் உடனடியாக எந்த இரக்கமும் இல்லாமல் பூதங்களை தாக்கினர். விரைவில் பல பச்சை தலைகள் தரையில் விழுந்தன. அவை போரின் முடிவைக் குறிக்கின்றன.
அடுத்த சில மணி நேரங்களுக்கு அவர்கள் முன்னேறும்போது பதுங்கியிருந்த பூதங்களை வேட்டையாடி முடித்து மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினர். இந்த ஸ்டோரியை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 24 கோப்ளின் குகை. இன்னும் சில மணி நேரம் பூதங்களை வேட்டையாடிய பிறகு நைன் மற்றும் கபிலன் இருவரும் சோர்வாக இருந்ததால் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். கபிலன் தான் அணிந்திருந்த ஆடைகளை தூக்கி எறிவதற்கு முன்பு சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு சுத்தமான ஜோடி துணிகளை எடுத்தார். ஏனெனில் அவை பச்சை பூத இரத்தத்தால் ஈரமாக இருந்தன. உடைகளை மாற்றிய பிறகு சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு பெரிய துணியை எடுத்து ஒரு மூலையில் வைக்கத் தொடங்கினார். அந்த துண்டு அதிகபட்சம் 2 முதல் 3 வரை பேரை தாங்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. கபிலன் தூங்கும் இடத்தை அமைத்து முடித்ததும் அதை பார்த்து திருப்தியுடன் தலையசைத்தார். பின்னர் அவர் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து சில பொட்டல உணவை சாப்பிடுவதற்காக எடுத்தார். தரவரிசை மதிப்பீட்டிற்கு முன்பே கபிலன் ரெட் ஸ்னோ பூவை தேடி பின்புற மலைக்குச் சென்றதால் இவை அனைத்தும் சாத்தியமானது. அதனால்தான் அவர் ஏற்கனவே சில உணவு மற்றும் பிற பொருட்களை சேமிப்பு வளையத்திற்குள் சேமித்து வைத்திருந்தார். இது கோப்ளின் குகைக்குள் ஒரு வாரம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க போதுமானதாக இருந்தது. மறுபுறம் கபிலனுக்கு வெகு தொலைவில் அமர்ந்திருந்த 9 உள்ளுக்குள் புகார் செய்து கொண்டே திகைத்துப் போய் அவனை பார்த்தான். என்ன ஆச்சு? அவன் ஏன் இங்கே சுற்றுலா வந்திருக்கிறான் போல? இதையெல்லாம் தயார் செய்ய அவனுக்கு எப்போது நேரம் கிடைத்தது? இந்த சோதனையின் மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று உணவு மற்றும் தண்ணீரை கண்டுபிடிப்பதுதான். இருப்பினும் இங்கே கபிலன் எந்த கவலையும் இல்லாமல் பொட்டலப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கபிலன் நைன் தன்னை விசித்திரமான முகபாவத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் பகிர்ந்து கொள்ள மறந்துவிட்டதால் வெட்கப்பட்டான். இதை உணர்ந்த கபிலன் நைனை ஒன்றாக சாப்பிட்டு தூங்க அழைத்தான். கபிலன் கொடுத்த உணவை நைன் சாப்பிட்டதும் இப்போது பசியால் வாடிய மற்ற மாணவர்களைப் பற்றி அவன் கிட்டத்தட்ட பரிதாபப்பட்டான். கபிலன் மற்றும் நைன் நிம்மதியாக தூங்கியது போலல்லாமல் நடு சுரங்கப் பாதையில் நுழைந்த மற்ற மாணவர்களுக்கு இது எளிதான நேரமாக இருக்கவில்லை. அவர்கள் சுரங்கப் பாதையில் நுழைந்தவுடன் உடனடியாக நீர் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் ஒரு குகைக்குள் இருந்ததால் எந்த நீர் ஆதாரத்தையும் கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. என்னால் தொடர முடியாது, எனக்கு தூங்க ஒரு சுத்தமான இடம் வேண்டும். எங்களிடம் உணவும் தண்ணீரும் இல்லை, நாங்கள் பார்ப்பது இந்த தவழும் தோற்றமுடைய பூதங்களை மட்டுமே. நான் நாள் முழுவதும் போராடி சோர்வாக இருக்கிறேன். சில மாணவர்கள் சாப்பிட ஏதாவது வைத்திருந்தார்கள், ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவர்கள் அதை தங்கள் சேமிப்பு வளையங்களிலிருந்து வெளியே எடுக்க துணியவில்லை. இறுதியில் அவர்கள் அனைவரும் உணவை தேடுவதைக் கைவிட்டு தூங்குவதற்கு ஏற்ற இடத்தை தேடி இருண்ட சுரங்கப் பாதையின் நடுவில் நடக்கத் தொடங்கினர். ஆனால் அவை மேலும் முன்னேற பூதங்கள் அதிகமாக தோன்றின. இதனால் அவை ஓய்வெடுப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மாணவர்களில் மிகவும் சிரமப்பட்டவர் ரேகன். அவர் ஒரு இளவரசர் என்பதால் அவரது வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு அழுக்கு சூழலை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தனது சக வீரர்களுக்கு ஒரு சுமையாக மாறக்கூடாது என்ற தனது அசௌகரியத்தை அவர் காட்டவில்லை. மேலும் விரைவில் அல்லது பின்னர் இதே போன்ற சூழ்நிலைகளை அவர் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பது அவருக்குத் தெரியும். இதற்கிடையில் பயிற்சி மைதானத்தில் உள்ள நிலவறைக்கு வெளியே நிலவறைக்குள் பல மாணவர்களின் செயல்திறனைக் காட்டும் பல பெரிய திட்டக் கோபுரங்கள் வானத்தில் ஒளிர்ந்தன. பேராசிரியர் வித்தகன் மற்றும் பேராசிரியர் அருந்ததி உட்பட 7க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பயிற்சி மைதானத்தின் மையத்தில் கூடி நிலவறைக்குள் மாணவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருந்தனர். மாணவர்களிடையே மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் பார்த்திபன் மற்றும் ரேகன், ஏனெனில் அவர்கள் கடுமையான சூழலிலும் சரியான குழுப் பணியிலும் உயிர் வாழும் திறனைக் காட்டினர். நைன் அல்லது கபிலன் போன்ற பேராசிரியரின் கவனத்தை ஈர்த்த மற்ற மாணவர்களும் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் இருவரும் போராடுவதற்கு பதிலாக கோப்ளின் குகையை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். சில பேராசிரியர்கள் அவர்களை பார்த்து,
தரவரிசை மதிப்பீட்டிற்கு முன்பு தற்செயலாக தண்ணீர் மற்றும் உணவை சேமித்து வைத்தது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று கேலி செய்தனர். மறுபுறம் தரவரிசை மதிப்பீட்டின் தொடக்கத்திலிருந்தே கபிலனை கண்காணித்து வந்த பேராசிரியர் அருந்ததி கபிலன் போதுமான அளவு நல்ல செயல்திறனை காட்டினாலும் அவர் கோபமடைந்தார். இருப்பினும் பார்த்திபன் போன்ற ஒருவருடன் ஒப்பிடும்போது அவர் சராசரியாக கூட கருதப்பட மாட்டார். கபிலன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஈஸியா தப்பிக்கிறானே. ஏதாவது பெரிய பிரச்சனையில் நீ மாட்டுவேன்னு நான் நினைக்கிறேன். கபிலன் வாளை பயன்படுத்துவதில் திறமையானவர் அல்ல. தீப்பந்தத்தைத் தவிர வேறு எந்த நல்ல மந்திர தாக்குதல்களையும் அவர் கொண்டிருக்கவில்லை. உண்மையான போரில் ஒருவருக்கு திறமையும் அனுபவமும் தேவை. அது அவருக்கு முற்றிலும் இல்லாததை நான் காண்கிறேன். அவள் ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினாள். கபிலனின் திறமை தரவரிசை மட்டுமே என்று அருந்ததிக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வாரத்தில் +F தரவரிசைக்கு முன்னேற முடியுமா என்று அவள் நினைத்தாள். ஒருவேளை அவன் கடின உழைப்பின் மூலம் தனது திறமையின்மையை ஈடு செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் எந்தவொரு குறிப்பிட்ட திட்டமோ அல்லது வடிவமோ இல்லாமல் அவன் வாளை பயன்படுத்தி தாக்கும் பயனற்ற வழியை கண்ட பிறகு எதிர்காலத்தில் அவனால் எதையும் சாதிக்க முடியாது என்பது அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவள் பெருமூச்சு விட்டாள். பார்த்திபன் மற்றும் ரேகன் போன்ற திறமையாளர்களை பார்த்த பிறகு அவள் எல்லோரையும் அவர்களுடன் ஒப்பிடத் தொடங்கினாள். எல்லோரும் இவ்வளவு உயர்ந்த திறமையுடன் பிறக்கவில்லை என்பதை மறந்துவிட்டாள். இறுதியில் கபிலன் அகாடமியில் சேர்ந்து ஒரு வாரம் மட்டுமே ஆகிறது. எதிர்காலத்தில் தனக்கு இல்லாததை சரிசெய்ய அவனால் வேலை செய்ய முடியும். பின்னர் கபிலனை காட்டும் ப்ரொஜெக்ஷனை பார்ப்பதை நிறுத்திவிட்டு மற்ற மாணவரின் செயல்திறனை பார்க்க திரும்பினாள். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 25 நயனுக்கு கிடைத்த இருண்ட பார்வையின் சக்தி. இரண்டாவது நாளில் கபிலன் நயனும் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்குப் பிறகு மீண்டும் பூதங்களை வேட்டையாடத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் சுரங்கப் பாதையில் மேலும் செல்லச் செல்ல அரக்கர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. இன்னும் சில மணிநேர நடைப்பயணத்திற்குப் பிறகு அவர்கள் இறுதியாக தூரத்தில் சிறிது வெளிச்சத்தைக் கண்டார்கள். இது வெளியேறும் வழியா? கபிலன் சந்தோஷத்தில் கூச்சலிட்டு வேகத்தை அதிகரித்து நேராக வெளிச்சத்தை நோக்கிச் சென்றார். கபிலன் வேகமாக வருவதை பார்த்து அவருக்கு அருகில் இருந்த நைன் இறுதியாக ஒளியின் மூலத்தை அடையும் வரை வேகத்தை அதிகரித்தார். நயன் தனக்கு முன்னால் இருந்த காட்சியை குறுகிய கண்களால் பார்த்து என்றனர். இது என்ன இடம்? அவர்களுக்கு முன்னால் வெவ்வேறு அளவிலான கற்களால் நிரப்பப்பட்டு ஒரு பெரிய திறந்தவெளி இருந்தது. அவர்களின் இடதுபுறத்தில் அவர்கள் வரும் அதே போன்ற 4 சுரங்கப் பாதைகள் இருந்தன. திறந்த வெளியின் தொலைவில் வெளிச்சம் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய குகை இருந்தது. தரவரிசையின் ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு பூதப் போர்வீரன் குகையின் முன் காவலுக்கு நின்று கொண்டிருந்தான். அந்த பூதப் போர்வீரன் சுரங்கப் பாதையில் நுழைவதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததைப் போலவே இருந்தான். உயரத்தில் சிறியவனாக இருந்தான். ஒரு கையில் கோடரியையும் மறு கையில் பெரிய கேடயத்தையும் பிடித்தபடி பூதம் தொடர்ந்து இடது மற்றும் வலது பக்கம் நகர்ந்து கொண்டிருந்தது. இதனால் யாரும் கண்ணில் படாமல் உள்ளே நுழைய முடியவில்லை. பூத வீரனை நன்றாக பார்த்த பிறகு நயன் மூச்சு வாங்கிக் கொண்டு முணுமுணுத்தான். நாம் அதைக் கொல்ல முடியுமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் தரவரிசையில் மட்டுமே இருந்தான். மறுபுறம் பூதம் தரவரிசையின் ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அவற்றுக்கிடையேயான ஒரே வித்தியாசம் 2 துணைதரவரிசைகள் மட்டுமே என்றாலும் அந்த அரக்கர்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள். அதே தரவரிசையில் உள்ள ஒரு அரக்கனை தோற்கடிக்க ஒருவர் அசுரனை விட ஒரு துணைதரவரிசையில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும். கோப்லின் போர்வீரனை எப்படி கொல்வது என்று நைன் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தபோது கபிலன் தீவிரமாகச் சொன்னான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று கபிலன் கூறினார். அதைக் கேட்ட நயன் கபிலனை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்துவிட்டு தன் காலுக்கு அடியில் இருந்து ஒரு புல்லை பறித்து கபிலனின் கையில் கொடுத்துவிட்டு சற்று தள்ளிப் போய் அமர்ந்து விட்டான். கபிலன் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தான். இது ஏண்டா என் கையில் கொடுத்த?
இத வச்சு நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டேன். அவன் கூறியதை கேட்ட நயன், நீ தாண்டா சொன்ன வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதமுன்னு சொன்ன, உனக்கு தேவையான ஆயுதம் கிடைச்சிருச்சு, போய் சம்பவம் பண்ணிட்டு வா. டேய், அது ஒரு கெத்துக்காக சொன்னேன். டேய், உங்க கெத்துக்கு நான் தான் கிடைச்சேனடா. சரி, அதை விடு. இப்ப நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம், நாம் ஒன்றாக தாக்கினால் அதை தோற்கடிக்க முடியும். நயனும் வேறு வழியின்றி தலையசைத்தனர். இருவரும் எதிரெதிர் திசைகளிலிருந்து வந்த கோப்லின் போர்வீரனுக்கு இடையேயான தூரத்தை மெதுவாக குறைக்கத் தொடங்கினர். முதலில் தாக்கியவர் நயன். அவர் கோப்லின் வீரரை பின்னால் இருந்து நோக்கி தனது வாளை வீசி அதை எதிர்பாராத விதமாக பிடிக்க முயன்றார். ஆனால் கோப்லின் போர்வீரன் தாக்குதலை உணர்ந்து கோடரியால் அதை தடுத்தான். ஆனால் கோப்லின் போர்வீரன் நயனின் தாக்குதலை திசை திருப்பும் முன் கபிலன் அதன் தலையில் ஒரு பெரிய தீப்பந்தத்தை வீசியதும் அது வலியால் அழத் தொடங்கியது. அந்த தீப்பந்தம் கோப்லின் வீரரை காயப்படுத்தியது. ஆனால் காயங்கள் சிறியவை, கோப்லின் வீரரை பாதிக்கவில்லை. கபிலனின் தாக்குதலால் கோப்லின் போர்வீரன் திசை திருப்பப்பட்ட போது உந்துதலை பயன்படுத்திக் கொண்டு நைன் தனது உடலை சிறிது மாற்றி தனது வலிமையான வாழ் தாக்குதலால் கோப்லினை தாக்கினார். வானில் இருந்து சக்தி மழை பொழியட்டும் என்று கூறினான். நைன் தனது வாளை செங்குத்தாக வெட்டும் போது பூதத்தின் தோளில் ஒரு பெரிய வெட்டுக்காயம் ஏற்பட்டது. பூதம் வலியால் அழுவதற்குள் கபிலன் தனது வாளை பூதத்தின் மீது நீட்டி இதயத்தை நோக்கி நேராக குறிவைத்தார். கபிலன் நேரடியாக பூதத்தின் இதயத்தை துளைத்தான். அதன் பெரிய உடல் உயிரற்ற நிலையில் கடினமான கற்களில் சரிந்து உரத்த சத்தத்தை எழுப்பியது. கபிலனும் நைனும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டே அதிகமாக மூச்சிறைத்தனர். பின்னர் அவர்கள் கோப்லின் உடலை ஏதேனும் திறன் மையத்தை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் சோதித்தனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு மையத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கபிலன் பெருமூச்சு விட்டு ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினார். பின்னர் நைனை உள்ளே நுழைய சைகை செய்தார். உள்ளே போய் பார்க்கலாம். இருவரும் மெதுவாக அந்த பெரிய குகைக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஏதாவது சிறப்பு வாய்ந்த ஒன்றை கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பினர். ஆனால் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தது ஒரு சிறிய பூதம் மட்டுமே. பூதம் ஒரு பிக்சலை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு விசித்திரமான மொழியில் தனக்குள் பேசிக் கொண்டிருந்தது. கபிலன் தன் கண்களைச் சுருக்கி தன் காலை விடச் சிறியதாக இருந்த பூதத்தை பார்த்தான். தனக்குள் பேசிக் கொண்டிருந்த சிறிய பூதத்தை நோக்கி அவன் நகர்ந்தான். அட, அந்த போத போர்வீரன் தன் குழந்தையை பாதுகாத்தானா? நயன் பெருமூச்சு விட்டு கபிலனுக்கு பின்னால் பின்தொடர்ந்தனர். கோப்லின் போர்வீரன் தரவரிசையின் ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். இது இதுவரை அவர்கள் போராடிய மிக குறைந்த தரவரிசை. சில அத்துமீறல்கள் தனது எல்லைக்குள் நுழைந்ததை அந்த சிறிய பூதம் அறிவதற்கு முன்பே கபிலன் அதன் தலையை சுத்தமாக துண்டித்துவிட்டார். கபிலன் பூதத்தின் உயிரற்ற உடலை பார்த்தார். அதிலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் ஒரு மையத்தை தேடுவதற்காக தனது வாளால் உடலை வெட்டினார். அவர் ஆர்வமின்மையுடன் பூதத்தின் உடலுக்குள் பார்த்துக் கொண்டிருந்தபோது பூதத்தின் இதயம் இருந்த இடத்தில் ஒரு சிறிய ஒளிரும் கோளம் தோன்றியது. மேலும் வளிமண்டலத்துடன் தொடர்பு கொண்ட பிறகும் அந்த கோளம் மறைந்துவிடவில்லை. நயன் நம்பிக்கையில்லாமல் ஒளிரும் கோளத்தை பார்த்தார்கள். வேண்டாம், ஒரு திறன் மையத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. 1000 அரக்கர்களை கொன்ற பிறகுதான் ஒரு திறன் மையத்தை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கபிலன் கூட ஆச்சரியமான முகபாவனையைக் காட்டினான். அவன் தன் விரலால் அடித்துக் கொன்ற இந்த சிறிய பூதத்திற்கு ஒரு மையக்கரு இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மேல் அது ஒரு திறமையைக் கொண்ட மையக்கரு. இருவரும் ஒரு விரலின் அளவுள்ள பளபளப்பான சிறிய மையத்தை பார்த்தார்கள். இப்போது அந்த திறமையை யார் கற்றுக்கொள்வது என்பதுதான் கேள்வி. கபிலன் மையத்தை பார்த்தான். பின்னர் பூதத்தை பார்த்தான். அவன் எண்ணங்கள். இது ஒரு கோப்லின் கோர் வது தரவரிசையில் கூட இல்லாத ஒரு சிறிய கோப்லினுக்கு என்ன திறமை இருக்க முடியும்? அந்த திறமை பயனற்றதாக இருக்கும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அதனால்தான் அதை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. கபிலன் மையத்தை நயனை நோக்கி வீசினான். நயன் மையத்தை பிடித்து அதிர்ச்சியுடன் கபிலனை பார்த்தது.
ஒரு திறன் மையமானது மிகவும் விலைமதிப்பற்றது. கபிலன் அதை அவனுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தான். இதை பயன்படுத்திக் கொள். இது இந்த சின்ன பூதத்தினுடையது என்பதால் இதில் எந்த சிறப்பும் இருக்காது என்று நினைக்கிறேன். கபிலனின் வார்த்தைகளை கேட்ட நயன் அதற்கு மேல் தயங்காமல் மையக்கருவை உள்வாங்கிக் கொண்டது. அவர் அவ்வாறு செய்த தருணத்தில் திறமை பற்றிய ஒரு பெரிய அளவிலான அறிவு அவரது தலைக்குள் நுழைந்தது. கபிலன் நயனை பார்த்து கேள்வி எழுப்பினார். அது என்ன திறமை? நயன் சிரித்துக் கொண்டிருந்தான். இருண்ட பார்வை. அவர் தனது கருப்பு கண்களை பச்சை நிறமாக மாற்றி கபிலனுக்கு திறமையைக் காட்டினார். இருண்ட பார்வை என்பது உயர்தர திறமை அல்ல, ஆனால் இரவு போர்களின் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கபிலன் பூதத்தின் இறந்த உடலை சபித்து உதைத்தான். அட முட்டா பூதமே! இப்படி என்னை ஏமாத்திட்டியே! இந்த சிறிய எஃப் தரவரிசை கோப்ளினுக்கு இருண்ட பார்வை இருப்பதாக யார் நினைத்திருப்பார்கள்? அந்த திறன் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் அதை அவரே பயன்படுத்தியிருப்பார். கபிலனின் வருத்தமான பார்வையை பார்த்து நயன் தன் கண்களை திருப்பிக் கொண்டான். கொல்ல இன்னும் சில மணி நேரங்களுக்குள் நாம் நிலவரையிலிருந்து வெளியே டெலிபோர்ட் செய்யப்படுவோம். அதனால் கொல்ல இன்னும் பல பூதங்களை தேடுவோம். கபிலன் பெருமூச்சு விட்டான். பின்னர் இருவரும் தாங்கள் நுழைந்த திறப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினர். ஏனென்றால் சிறிது நேரம் சுற்றி பார்த்த பிறகும் அந்த பெரிய குகைக்குள் வேறு பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 26. பார்த்திபன் உடைய முதல் மிஷன் தோல்வி அடைந்தது. மறுபுறம் பார்த்திபன் அவரது குழுவினரும் காலையில் தோன்றிய 3வது கோப்ளின் அதிக எண்ணிக்கையில் வருவதை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் சோர்வாக இருந்த போதிலும் வெளியேறும் வழியைக் கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் முன்னோக்கித் தள்ளப்பட்டனர். திடீரென்று பார்த்திபனுக்கு கணினியிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அது ஏற்கனவே எரிச்சலடைந்திருந்த அவரது முகபாவனையை இருட்டடிப்புச் செய்தது. மிஷன் எக்ஸ்எக்ஸ். பூதத் தலைவரை கண்டுபிடித்து கொல்லும் போது பூதக் குகையை ஆராயுங்கள். தோல்வியடைந்தது. வெகுமதிகள் இல்லை. தவறினால் தண்டனை. கோப்ளின் தலைவனை எப்போது யார் கொன்றார்கள் என்று பார்க்க பார்த்திபன் திகைத்துப் போனான். இருப்பினும் அனைத்து மாணவர்களும் சாதாரண எஃப் தரவரிசை கோப்ளின்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். எல்லா மாணவர்களும் அவர்களை பின்தொடர்வார்கள் என்பதில் அவருக்கு உறுதியாக இருந்தது. மேலும் இதுவரை எந்த உயர்தர பூதங்களையும் அவர் தவறவிட்டதில்லை. சரி, பூதத் தலைவரை வேறு யாராவது எப்படி கொல்ல முடிந்தது? ஒரு மாதத்திற்குப் பிறகு அவனுக்கு கிடைத்த முதல் மிஷன், ஆனால் அது அப்படியே தோல்வியடைந்தது. கோப்ளின் தலைவரைக் கொன்று அந்த நபரை தோற்கடிப்பதைத் தவிர வேறு எதையும் அவர் விரும்பவில்லை. யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பார்த்திபன் சண்டையிடுவதை நிறுத்தினார். தனது கவனச்சிதறலை வாய்ப்பாகக் கொண்டு ஒரு எஃப் தரவரிசை கோப்ளின் திடீரென்று அவரை பின்னால் இருந்து தாக்கியது. அவருக்கு வெகு தொலைவில் நின்றிருந்த பவானி அவசரமாக ஒரு அம்பை ஏது கோப்ளினைக் கொன்றார். சக்தியின் அலைகள் அது பார்த்திபனையும் காயப்படுத்தியது. அவள் முகச்சுளிப்புடன் பார்த்திபனை பார்த்தாள். நீ என்ன பண்ற? உன் முதுகில் கவனம் செலுத்து. பவானியில் உரத்த குரலைக் கேட்ட பார்த்திபன் தனது சிந்தனைகளிலிருந்து விழித்துக் கொண்டு முன்னால் இருந்த போரில் கவனம் செலுத்துவதற்குப் பிறகு பெருமூச்சு விட்டார். இப்போது அந்த மிஷன் ஏற்கனவே போய்விட்டது. அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. வருத்தப்படுவதற்குப் பதிலாக முன்னால் உள்ள போரில் கவனம் செலுத்துவது நல்லது. எல்லோரும் தொடர்ந்து சண்டையிட்டு போராடியதால் இறுதியாக சுரங்கப்பாதையின் எதிர்முனையில் பிரகாசமான ஒளியைக் கண்டார்கள். வெளிச்சத்தைக் கண்டு சிலர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சிலர் மகிழ்ச்சியான முகபாவனைகளைக் காட்டினர். பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிரபுக்கள் அவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக உணவு மற்றும் நல்ல இரவு தூக்கம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை அனுபவித்தனர். அவர்கள் அனைவரும் களைத்துப் போயிருந்தனர். இந்த ஈரமான மற்றும் இருண்ட சுரங்கப்பாதையை விட்டு விரைவில் வெளியேற விரும்பினர். ஆனாலும் சுரங்கப்பாதைக்கு வெளியே என்ன ஆபத்து இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை.
அதனால்தான் அவர்கள் எச்சரிக்கையுடன் வெளிச்சத்தை அணுகினர். பார்த்திபனுக்கு அவரது குழுவினரும் முன்னால் இருந்ததால் முதலில் வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தனர். வெளியில் ஏதேனும் ஆபத்து இருந்தால் வேறு யாராவது அதை முதலில் அனுபவிப்பது நல்லது என்பதால் அதிக மாணவர்கள் அவர்களை தடுக்கவில்லை. அந்த மாணவர்கள் மெதுவாக அவர்களுக்கு பின்னால் சென்றனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு பார்த்திபனுக்கும் அவரது குழுவினரும் ஒளி எங்கிருந்து தோன்றியது என்பதைக் கண்டனர். அவர்களுக்கு முன்னால் வெவ்வேறு அளவுகளில் கற்களால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய திறந்தவெளி இருந்தது. திறந்த வெளியின் தொலைவில் வெளிச்சம் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய குகை இருந்தது. கபிலனும் நைனும் அவர்களுக்கு முன் தோன்றிய அதே திறந்தவெளி பகுதி அது. அந்த பெரிய குகைக்கு வெளியே ஒரு தரவரிசை கோப்லின் போர்வீரனின் சடலம் கிடந்தது. சடலத்தை பார்த்த பார்த்திபன் அவர்களுக்கு முன்பே வேறு யாரோ இந்த இடத்தை அடைந்து விட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தார். எந்த ஆபத்தையும் காணாத பிறகு அனைவரும் பெரிய குகையை நெருங்கினர். ஆனால் அவர்கள் உள்ளே நுழைவதற்குள் 2 நபர்கள் குகையிலிருந்து வெளியே வந்தனர். அந்த 2 நபர்கள் வேறு யாருமல்ல, நைன் மற்றும் கபிலன் தான். அவர்கள் அந்த சிறிய பூதத்தை கொன்றுவிட்டு மற்றொரு சுரங்கப் பாதையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். நயன் முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்தது. மறுபுறம் கபிலன் ஒரு இருண்ட முகபாவனையை அணிந்திருந்தார். அவர்கள் இருவரும் ஒரு சுரங்கப் பாதையிலிருந்து அனைத்து மாணவர்களும் வெளியே வருவதையும் பார்த்தார்கள். பார்த்திபன் கபிலனையும் நயனையும் பார்த்தார். அவர் அவர்களை நினைவில் வைத்திருந்தார். நுழைவுத் தேர்வில் அவர்களின் செயல்திறன் மிகவும் நன்றாக இருந்தது. பின்னர் அவர் பெரிய குகையை பார்த்தார். கோப்லின் தலைவனைக் கொன்றது அவர்கள்தான் என்பது அவருக்கு உறுதியாக தெரிந்தது. பார்த்திபன் கபிலனை பார்த்து விசாரித்தார். நீங்க கோப்லின் தலைவரை கொன்றீங்களா? கபிலன் அந்த பெரிய கூட்டத்தை புறக்கணிக்கப் போகிறான். ஆனால் பார்த்திபனின் கேள்வியைக் கேட்டு அவன் நின்று அவனை நோக்கிப் பார்த்தான். நீங்க என்ன தலைவர்? அவர் பாதியிலேயே நின்றுவிட்டார். நாம் ஒரு பூதத்தை கொல்லவில்லையா? இப்போதுதான் அந்த சின்ன பூதத்திற்கு ஏன் ஒரு திறமை மையம் இருந்தது என்பது புரிகிறது. குகைக்குப் பிறகு வேறு பாதை இல்லை. அதாவது அவர்கள் பூத குகையின் முடிவில் இருந்தார்கள். அந்த எலிகஞ்சு கோப்லின் தான் தலைவர் என்பதை கபிலன் நம்ப விரும்பவில்லை. மேலும் குகைக்குள் ஒரு கோப்லின் தலைவர் இருப்பதை பார்த்திபன் எப்படி அறிந்தார்? பார்த்திபன் உட்பட அனைவரும் கோப்லின் குகைக்குள் நுழைவது இதுவே முதல் முறை. அவர் பார்த்திபனை சந்தேகத்துடன் பார்த்தார். இருப்பினும் அவர் பதிலளித்தார். அந்த சின்ன பூதத்தையா சொல்றீங்க? அப்படின்னா நாங்க தான் அதைக் கொன்றுட்டோம் என்று கடுப்புடன் கூறினான். பார்த்திபன் பெருமூச்சு விட்டு அந்த பெரிய குகையை பார்த்தான். கபிலன் குகையிலிருந்து வெளியே வந்திருந்தால் உள்ளே எதுவும் மிச்சமில்லை என்பது அவனுக்குத் தெரியும். ஆனாலும் சில மாணவர்கள் குகைக்குள் மதிப்புமிக்க ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க உள்ளே நுழைந்தனர். ஆனால் குகை காலியாக இருந்தது. வேறு எந்த பாதையும் இல்லை. இரவு முழுவதும் போராடி அரிதாகவே நிற்கும் மற்றவர்களைப் போலல்லாமல் சில மாணவர்கள் தன்னையும் நயனையும் ஆச்சரியமான முகபாவங்களுடன் பார்ப்பதை கபிலன் கண்டார். ஏனெனில் அவர்கள் மிகவும் நல்ல நிலையில் இருந்தனர். மேலும் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க விரும்பாமல் கபிலன் நயனுக்கு சைகை காட்டினார். இருவரும் 2வது கடைசி சுரங்கப் பாதையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். பார்த்திபன் அதைப் பார்க்காமலேயே கோப்லின் தலைவரைப் பற்றி எப்படி அறிந்தார் என்பதை அவர் அறிய விரும்பினார். ஆனால் அவரது கேள்விக்கு பதில் கிடைக்காது என்பது அவருக்குத் தெரியும். நைன் மற்றும் கபிலன் வரும் சுரங்கப் பாதையிலும் மற்றவர்கள் வரும் சுரங்கப் பாதையிலும் எந்த போதமும் இருக்காது. அதனால்தான் கபிலன் 2வது ஒன்றைத் தேர்ந்தெடுத்தார். விரைவில் இருவரும் மற்றவர்களை விட்டுவிட்டு சுரங்கப் பாதையில் நுழைகிறார்கள். கபிலன் தன்னை பார்த்துக் கொண்டிருந்த மற்றவர்களால் கவலைப்படவில்லை. தரவரிசை தேர்வு முடிவடைய இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருந்தன. முடிந்தவரை பல பூதங்களைக் கொல்ல விரும்பினான். அவர்கள் சுரங்கப் பாதையில் நுழைந்த பிறகு ரேகனுடன் பேசுவதற்கு முன்பு பார்த்திபன் அவர்கள் நுழைந்த சுரங்கப் பாதையை பார்த்தார். நாங்களும் தொடர்வோம். தரவரிசை மதிப்பீடு முடிவதற்கு இன்னும் 1 முதல் 2 வரை மணி நேரம் மட்டுமே உள்ளது. ரேகன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் தலையசைத்தார். அவர் ஏற்கனவே ஒரு முழு இரவும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்.
எனவே இன்னும் சில மணிநேரங்கள் சண்டையிடுவதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபுறம் மதனாவும் பவானியும் சோர்வாக இருந்தனர். அவர்கள் முகபாவத்துடன் பார்த்திபனை பார்த்தார்கள். என்னை விளையாடுறியா? ஆனால் சிறிது நேரம் தயங்கிய பிறகு அவர்களும் ஒப்புக்கொண்டனர். அவர்களில் 4 பேர் கபிலன் மற்றும் நைன் சென்று அதே சுரங்கப் பாதையில் நுழைந்தனர். சில மாணவர்கள் பின்னால் செல்ல விரும்பினர், ஆனால் அவர்கள் மிகவும் சோர்வாக இருந்தனர். அதனால்தான் மற்ற அனைவரும் மற்றொரு சுரங்கப் பாதையில் நுழைவதற்கு முன்பு அரை மணி நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். அத்தியாயம் 27 தரவரிசை மதிப்பீட்டின் முடிவு. கபிலனும் நைனும் சுரங்கப் பாதையில் நுழைந்த தருணத்தில் 2 ரேங் பூதங்கள் அவர்களை தாக்கின. ஆனால் அவை முன்னோக்கி நடப்பதற்கு முன்பே அவர்களை எளிதாக கொன்றுவிட்டன. விரைவில் பார்த்திபனும் மற்றவர்களும் அவர்களை பிடித்தனர். அவர்கள் ஒன்றாக நகரத் தொடங்கினர். பார்த்திபன் கபிலன் மற்றும் நயனை பார்த்தபோது இருவரும் நல்ல குழுப்பணியைக் காட்டினர். கபிலனுக்கு சில அம்சங்களில் குறைபாடு இருந்தது, ஆனால் நைனின் சரியான நேரத்தில் உதவி அதை ஈடு செய்தது. பார்த்திபன் அவர்களை சிறிது நேரம் கவனித்துவிட்டு உள்ளே தலையசைத்தார். அவர்கள் ரேகன் மற்றும் பவானி போன்ற ஒருவரைப் போல நல்லவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் தங்கள் வழியில் சக்தி வாய்ந்தவர்கள். திடீரென்று ஏதோ யோசித்து சிஸ்டம் அப்ரைசல் ஃபங்க்ஷனை திறந்து அதை கபிலன் பயன்படுத்தினான். பார்த்திபனின் இடது கண் ஒரு நொடி வெள்ளை ஒளியால் மின்னியது. அது மிக வேகமாக இருந்ததால் யாரும் அதை கவனிக்கவில்லை. சிஸ்டத்திலிருந்து பெற்ற தகவலை பார்ப்பதற்கு முன்பு சில வினாடிகள் கபிலனை பார்த்தான். பெயர் கபிலன் பிளட்டர். இனம் மனிதன். தரவரிசை +F கிரேடு. சிறப்பு எதுவும் இல்லை. பிழை. காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். ஏற்றுகிறது. பிழை. மேலும் தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. மேலும் தகவல்களை அறிய ஹோஸ்ட் இலக்கை விட முழு தரவரிசை அதிகமாக இருக்க வேண்டும். பார்த்திபன் சிஸ்டத்திலிருந்து தனக்கு கிடைத்த பிழை அறிவிப்புகளை பார்த்து முகம் சுளித்தார். வழக்கமாக அவர் ஒருவரைப் பற்றி மதிப்பீட்டை பயன்படுத்தும் போதெல்லாம் சிஸ்டம் அவருக்கு இலக்கு தொடர்பான விரிவான தகவல்களை தரும். ஆனால் இப்போது அது பெயரையும் தரவரிசையையும் மட்டுமே காட்டுகிறது. அந்த சிஸ்டம் கபிலனின் திறமையை கூட காட்டவில்லை. அது நிச்சயமாக பி தரவரிசை, ஆனால் இப்போது சிஸ்டத்தின் விசித்திரமான நடத்தையை பார்த்து கபிலனுக்கு உண்மையிலேயே பி தரவரிசை திறமை மட்டுமே இருக்கிறதா என்று அவர் யோசிக்கிறார். மறுபுறம் கபிலன் ஒரே நேரத்தில் 2 தரவரிசை போதங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு அம்பு அவரது இடது பக்கத்தை தாண்டிச் சென்று பூதங்களில் ஒன்றின் தலையில் பட்டது. கபிலன் அதை பார்த்து முகம் சுளித்து அம்பு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தான். பவானி தன் வில்லை இன்னொரு பூதத்தின் மீது குறிவைப்பதை அவன் பார்த்தான். அவள் அவரது கொலையை திருடியிருந்தாலும் அவளிடம் அவன் மரியாதையற்றவனாக இருக்க விரும்பவில்லை. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உதவியதற்கு நன்றி. ஆனால் பவானி பதிலளிப்பதற்கு பதிலாக அவனை முற்றிலுமாக புறக்கணித்தாள். நுழைவுத் தேர்வின் போது கபிலன் அசாதாரண செயல்திறனைக் கண்ட அவள் அவனை ஒரு சமமானவனாக நினைத்தாள். ஆனால் அவனிடம் பி தரவரிசை திறமை மட்டுமே இருப்பதை அறிந்த பிறகு அவள் அவனுடன் பழக விரும்பவில்லை. அவர்களுக்கு இடையேயான இடைவெளி மிகப் பெரியது. அவர்களின் உலகங்கள் மிகவும் தொலைவில் இருக்கும்போது நண்பர்களாக இருப்பதன் பயன் என்ன? பவானி தன்னை புறக்கணிப்பதைக் கண்ட கபிலன் புன்னகை உறைந்து போனது. அவன் இனி கவலைப்படாமல் திரும்பி போதங்களுடன் சண்டையிடத் தொடங்கினான். அவன் நடுநிலையான முகபாவனையைக் கொண்டிருந்தான், ஆனால் கபிலன் முன்பு சண்டையிடுவதை பார்த்த ஒருவர் இப்போது அவனை பார்த்தால் கபிலன் முன்பை விட வேகமாகவும் கொடூரமாகவும் இருப்பதை அவன் கவனிப்பான். அவன் கோபத்தை போதங்கள் மீது காட்டுவது போல் இருந்தது. கபிலன் மிகவும் வெறுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் மற்றவர்கள் அவனை இழிவாகப் பார்ப்பது. ஆனாலும் அவனுக்கு அது கவலையில்லை. பவானி அவனை புறக்கணிக்க விரும்பினால் அவனும் அதையே செய்வான். இறுதியில் அது முதல் முறை அல்ல,
அவன் ஏற்கனவே அதற்கு பழகிவிட்டான். திறமையால் பிரகாசமான எதிர்காலத்தைக் கொண்ட அனைவரும் திமிர் பிடித்தவர்கள். அரை மணி நேரம் கழித்து நயனும் கபிலனும் இடது பக்கத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் பார்த்திபனும் அவரது குழுவினரும் வலது பக்கத்தில் இருந்தனர். குழுக்களுக்கு இடையேயான தூரம் அதிகரிக்கத் தொடங்கியபோது யாரும் கவனிக்கவில்லை. மேலும் சில மாணவர்களும் அவர்களை பிடித்து இரண்டு குழுக்களுக்கும் இடையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். கபிலன் தனது வாளை வெட்டி மற்றொரு பூதத்தைக் கொன்றபோது திடீரென்று ஒரு பழக்கமான உறிஞ்சும் சக்தியை உணர்ந்தான். என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்குள் அவன் அந்த இடத்திலிருந்து மறைந்து பயிற்சி மைதானத்திற்குள் தோன்றினான். கபிலன் சுற்றிப் பார்த்தான். மற்ற மாணவர்களும் ஒவ்வொருவராக தோன்றுவதைக் கண்டான். தரவரிசை மதிப்பீட்டிற்கான நேரம் முடிந்துவிட்டதாக தெரிகிறது. மற்றவர்களைப் போலவே அவரும் மாணவர்கள் முன் தோன்றிய பேராசிரியர் வித்தகன் பார்த்தார். பேராசிரியர் வித்தகன் கலங்கி சோர்வடைந்த மாணவர்களை பார்த்து தலையசைத்துவிட்டு சத்தமாகப் பேசினார். நீங்கள் அனைவரும் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தினீர்கள். நிலவரைக்குள் 2 நாட்கள் கழித்தது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் கூட சிறந்த திறனை வெளிப்படுத்தியதால் என் கவனத்தை ஈர்த்த சில மாணவர்களும் இருந்தனர். அவர் பார்த்திபனையும் ரேகனையும் பார்த்து அவர்களைப் பற்றி பேசுவதாக குறிப்பிட்டார். தண்ணீர், உணவு, தூங்க நல்ல இடம் இல்லாமல் குளிர்ச்சியான இருட்டான இடத்தில் 2 நாட்கள் கழித்து இந்த அனுபவம் அனைவருக்கும் புதியது என்று எனக்குத் தெரியும். அகாடமியின் முதல் தேர்வு என்று நீங்கள் அனைவரும் இது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும். பிறகு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் நிச்சயமாக ஒரு மறைக்கப்பட்ட மிஷன் இருக்கும் என்று சொன்னேன். அதை யாராலும் முடிக்க முடியவில்லை. சரி, நீங்கள் அவற்றை கண்டுபிடிக்கக்கூட முடியவில்லை. அவற்றை முடிப்பது மிகத் தொலைவில் இருக்கும். பேராசிரியர் வித்தகன் ஏமாற்றமடைந்த முகபாவனையைக் காட்டி யாராவது ஏதாவது மறைக்கப்பட்ட மிஷனை கண்டுபிடித்தார்களா என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்த மாணவர்களை பார்த்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார். நிலவரைக்குள் தொடக்கத்தில் 5 சுரங்கப் பாதைகள் இருந்தன. அவற்றில் கோப்லின் போர்வீரனால் பாதுகாக்கப்பட்ட நடு சுரங்கப் பாதை மிகவும் கடினமானது. இறுதியில் இருந்த 2ம் குறைவான சிரமத்தைக் கொண்டிருந்தன. இதனால் கடந்து செல்வது சற்று எளிதாக இருந்தது. மறுபுறம் கடைசி 2இல் யாராவது நுழைந்திருந்தால் ஆரம்பத்தில் பழங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களைக் கொண்ட சில மரங்களைக் காண முடிந்திருக்கும். சரி, அந்த சுரங்கப் பாதைகளுக்குள் யாரும் நுழையாதது பரிதாபம். அவர் கடைசி வரியை கிண்டலாகச் சொன்னார். இதனால் கிசுகிசுத்த மாணவர்கள் அமைதியடைந்தனர். கடைசி 2 சுரங்கப் பாதைகளிலும் தண்ணீர் மற்றும் உணவு இருப்பதாக அவர்களுக்குத் தெரிந்தால் நடுவில் உள்ள ஒரு சுரங்கப் பாதையில் நுழையும் அளவுக்கு யார் முட்டாள்? யாரும் அங்கு செல்லவில்லை என்றால் அந்த 2 சுரங்கப் பாதைகளிலும் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரம் எங்கே என்று சில மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களைக் கேட்டனர். ஆனால் பேராசிரியர் அவர்களை மீண்டும் உள்ளே அனுப்பி அதை சரிபார்க்கலாம் என்று சொன்னபோது அனைவரும் வாயை மூடிக்கொண்டனர். அந்த பயங்கரமான தோற்றமுடைய உயிரினங்களை மீண்டும் யாரும் பார்க்க விரும்பவில்லை. பச்சை பூத இரத்தத்தால் ஈரமாக இருந்த தங்கள் ஆடைகளிலிருந்து வரும் துர்நாற்றத்தைப் போக்க அவர்கள் அனைவரும் நன்றாக குளிக்க விரும்பினர். பேராசிரியர் அருந்ததி வித்தகன், மாணவர்கள் இன்று ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். மேலும் முடிவுகள் நாளை முதன்மை மண்டபத்திற்குள் வெளியிடப்படும் என்பது போன்ற இன்னும் சில விஷயங்களை கூறினார். முதல் 10 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நூலகத்தின் 2வது மாடியில் இருந்து பணம் செலுத்தாமல் தங்களுக்கு பிடித்த திறமையையோ அல்லது கலையையோ தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். வெகுமதி கிடைக்கப் போவதாக கேள்விப்பட்டதும் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பேராசிரியர்தான் சொல்ல விரும்பியதைச் சொல்லி முடித்ததும் அனைத்து மாணவர்களும் பெருமூச்சு விட்டு சோர்வாக தங்கள் தங்குமிடங்களுக்கு ஓய்வெடுக்கச் சென்றனர். கபிலன் மற்றும் நயன் இருவரும் தங்கும் அறை அருகருகே இருந்ததால் ஒன்றாக வெளியேறினர். மேலும் தரவரிசை மதிப்பீடு முடிவடைந்ததால் கபிலன் தூங்க விரும்பினார். அவன் நிலவரைக்குள் தூங்கினான். ஆனால் கோப்லினின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. பின்புற மலையிலிருந்து வந்த பிறகும் அவனால் ஓய்வெடுக்கவில்லை.
இப்போது கபிலனுக்கு எதுவும் செய்ய முடியாததால் திடீரென ஒரு சோர்வு அவனை தாக்கியது.